காலையிலே கொடியேற்றப்பட்டு இங்கே பெருமாள் கர்நாடகருக்கு எழுந்து விடுவார். சாயங்காலம் ஒரு 4:30-5 மணிக்கிட்ட பேரி தாடனம் என்று ஒன்று வாசிக்கப்படும். பேரி கொட்டி அந்தந்த ராகத்தை பாடி அந்தந்த தேவதைகளை ஆஹ்வானம் செய்ய வேண்டும். அதாவது பொதுவாக நம்ம பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னா நம்ம போய் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வந்து இந்த உற்சவம் இந்த அங்கே அதில் ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லோரும் வந்து கலந்துக்கோங்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராஜாதிராஜனான ரங்கராஜனோட உற்சவத்தை காண்பிப்பதற்காக பெருமாள் அங்கே ஆஸ்தானத்தில் எழுந்துள்ள சந்தனத்தில் எழுந்துள்ளிருப்பார், ஸ்ரீதேவி எழுந்துள்ளிருப்பார். எதிர்க்க அர்ச்சகர் சுவாமிகள் ஒவ்வொரு தாளமாக வாசிக்க, ஒவ்வொரு ஸ்லோகங்களாக சொல்ல, ஒவ்வொரு ஆவரணத்திற்கு கூடிய தேவதைகளையும், ஒவ்வொரு பிரகாரில் இருக்கக்கூடிய தேவதைகளையும், விமான தேவதைகள், பாக்யாவரணம் எங்கெங்கெல்லாம் தேவதைகள் சுற்று தேவதைகள் எங்கெங்கே இருக்காளோ எல்லாரையும், விரக்ஷ குல்மரதாச்சேவ யவா தியோஷதேஸ்ததா அண்டஜா ஸ்வேதஜாச்சேவ உத்பிஜாஷ்ட ஜராயுஜாக, இப்படி விரக்ஷங்கள் குல்மங்கள் இவாலையும் கூப்பிட்டு, பர்வதா ஸ்ரோதசைவ மகாநத்யோ விசேஷதா கங்கா யமுனா செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி துங்கபத்ரா சதைவத காசியாதி சர்வக்ஷேத்திராணி மணிகன்யாதி புஷ்கராக, இப்படி எல்லா விதமான இங்கே இருக்கும் நதிகளையும் கூப்பிடுறார். அடுத்தது மால்யவான் முனையச்சேவ கிஷ்கிந்தோ ராமபர்வதா ஸ்ரீகிரி சித்திரகூடஸ்ய தசைதே பர்வதா ஸ்மிருதா, இங்கே இருக்கக்கூடிய மலைகள்லாம் கூப்பிடுறார். தோதாதி சிகரக்ஷேத்திரே சாண்டில்ய பரமோ குரு, தோத்தாரி சிகரமாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆச்சாரிய புருஷர்களையும் எல்லாரும் ரிஷிலையும் கூப்பிட்றார். தோத்தாதி சிகரக்ஷேத்திரே சாண்டில்ய பரமோ குரு, யாரெல்லாம் படிச்சிருக்கா வேத வேதாந்த நிஷ்டைச்ச தபோனிஷ்டைர் மகர்ஷிபிகி சாங்கிய சித்தாந்த சம்யுக்தை யோக சித்தாந்த வேதிபிகி, இப்படி எல்லாரையும் கூப்பிட்றார். அப்புறம் குமுதாட்சசிய புண்டரீகோத்த வாவனகா, பெருமாளுடைய ஆவரணங்கள்லாம் பெருமாள் கூப்பிட்றார். அடுத்து அஷ்டதிக் பாலகள் அவெல்லாம் கூப்பிட்றார் பெருமாள். இந்திரன் அக்னி யமன் வாயு வருணன் சோமன் நீசன் நேருதி இவாளெல்லாம் பெருமாள் கூப்பிட்றார். 10 அவதாரங்களையும் கூப்பிட்றார். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அக்னி எல்லாரையும் பெருமாள் கூப்பிட்றார். பெருமாளுடைய அங்கமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்றார். கடைசியாக பெருமாள் அனந்தன் கருடன் விஸ்வக்ஷன் இவாளை கூப்பிட்டு இந்த பேரிதாரணமாக நிறைவேறுது. எதுக்கு பெருமாள் கூப்பிட்றார்? தீர்த்தாந்தோத்சவ சேவனார்த்தமதுனா சீக்கிரம் சமாகச்சதாம், இங்கே தீர்த்தவாரி உற்சவங்கள் நடக்க இருக்கிறது, எல்லாம் சீக்கிரம் வாங்கோ, சீக்கிரம் ஆகச்சதாத்திரை, பெருமாளுடைய உற்சவம் நடக்கிறது, சீக்கிரம் வாங்கோ ஆயாத சீக்கிரம் ஆயா சீக்கிரம் நகரம் ஜனாகா, எல்லாரும் வந்து இந்த உற்சவத்தை கண்டுகளித்து இந்த உற்சவத்தின் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய குடும்ப தன தானிய விருத்தி அனுபவிக்க வேண்டும் என்று பெருமாள் எல்லாரையும் கூப்பிடுறார் என்பதனால் இந்த பேரிதாரணம் அது 83 ஸ்லோகம் ராகதாளங்களோடு பாடப்படும். முதல்ல ஒரு 40 ஸ்லோகத்தில் ஸ்லோகமாக இருக்கும். அடுத்த 40 ஸ்லோகத்து மேலே அரையர் சுவாமி எழுந்துரளி இங்கே எல்லா தேவதாகமான லாஞ்சனம் எல்லா தேவதையும் கூப்பிட்டு அரையர் சுவாமி அர்ச்சக சுவாமி மாறி மாறி இங்கே சொல்லி கடைசியாக விஸ்வக்ஷேனனோட இந்த பேரிதாரணமாக முடிவு பெறும். இன்விடேஷன் ஆஃப் டெய்டிஸ் யூஸிங் ட்ரம் பீட்ஸ் அப்படின்பா, எல்லாரையும் கூப்பிட்டு மோளம் வாசித்து அவாவா ராகங்கள் தாளங்கள்லாம் வாசித்து பெருமாள் எல்லாரையும் கூப்பிடுறார் என்பது பேரிதாரணத்துடைய பிரயோஜனம். இந்த பேரிதாரணம் வாசிக்கப்பட்டு முடிவுற்ற பின்னர் முதல் புறப்பாடு மங்களகரமான புறப்பாடு ஸ்ரீதேவி பூமிதேவி சைதனாக பெருமாள் திருச்சிவிகளை எழுந்தருளி 4 வீதி வலம் வந்து இங்கே கருவூல மண்டபத்திற்கிட்டே இங்கே மங்களார்த்தியாகி பெருமாள் மட்டும் யாகசாலைக்கு பிரவேசம் செய்து துவார கும்ப மண்டல பிம்ப வக்னி இப்படி சொல்லக்கூடிய ஜஸ்தானாதி ஆவாகனங்கள்லாம் பெருமாள் செய்யப்பட்டு திருமஞ்சனம் ரக்ஷாபனகாரங்களில் திருமஞ்சனம் செய்யப்பட்டு பஞ்சகுண்ட ஹோமாதிகள்லாம் நடைபெற்று பிறகு யஜ்ஞபேரர் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா திருவரங்க மாளிகையான சைடில் பேர் பார்த்தெல்லாம் தெரியும். அவர் யாகசாலைக்கு பிரவேசம் செய்வார், பெருமாள் கர்நாடகைக்கு பிரவேசம் செய்வார். அன்றைக்கி ராத்திரி யாத்ரா ரக்ஷாபந்தனம் சொல்லக்கூடிய 2ஆம் காப்பு ரக்ஷைக்காக இந்த பெருமாள் வெளியிலாம் போகிறார், எந்த கண்ணு காப்பு இதுவும் பற்றக்கூடாதுக்கா யாத்ரா ரக்ஷாபந்தனமானது மூலவருக்கு முன்னே நடைபெறும். அதையும் பார்க்கலாம். ராத்திரி வந்து இதெல்லாம் பிரம்மோற்சவம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறதுனா எல்லோரும் ஏன்னா பெருமாள் நம்மளை தேடி வரப்போகிற அடுத்த நாள்லேருந்து இந்த பூர்வாங்கமாக என்ன நடக்கிறதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராத்திரி 3 மணி 4 மணி ஆகும். இதெல்லாம் உட்காந்து எல்லோரும் அனுபவிக்கணும். ஸ்ரீரங்கவாசிகளும் சரி வெளியூர்வாசிகளும் சரி இப்படி அனுபவிக்கிறா பெருமாள். 2ஆம் காப்பு கட்டுறா பெருமாள், ரக்ஷாக்காக பெருமாள் கட்டுறா. மூலவட்ட சொல்லிட்டு கிளம்புற பெருமாள் ஆச்சு நாளில் நான் புறப்பட போகிறேன் அந்த ரக்ஷைக்காக ரக்ஷை கட்டிக்கிறேன்னு பெருமாள் சொல்லி புறப்பட்டு கண்ணாடியில் எழுந்து விடுவார். அடுத்த நாள் காலையிலேருந்து வாகனாதிகள் புறப்பாடு நடைபெறும். இப்படி முதல் திருநாளன்று காலையிலே கொடியேற்றப்பட்டு மதியமே இங்கே இருக்கக்கூடிய பேர்தாள் நடைபெற்று பெருமாளுக்கு அங்கே திருமஞ்சனம் செய்யப்பட்டு வேத விண்ணப்பாதிகள்லாம் செய்யப்பட்டு மங்களார்த்தி கண்டருளி அரவணை கண்டருளி யாத்ராட்சாரம் செய்யப்பட்டு
பிறகு பெருமாள் கண்ணாடிகள் எழுந்துள்ள பண்ணப்பட்டு பாலோடு இந்த உற்சவமானது முதல் தாள் முடிவு பெறும். இப்படி ராத்திரி நடக்கிறதே அப்படின்னு யாரும் ஆற்றுல இருக்க வேண்டாம். ஆயாத சீக்கிரம் நகரம் ஜனகரம் பெருமாள் கூப்பிட்றார், வந்து எல்லாரையும் உற்சவத்தை பாருங்கன்னு கூப்பிட்றார். உங்களையும் கூப்பிட்றார், என்னையும் கூப்பிட்றார், எல்லாரையும் கூப்பிட்றார். எல்லாரும் உற்சவத்தை வந்து கண்களிக்குமாறு பிரார்த்திக்கிறோம்.